மகாவும் இசைக்கும் அந்த நிலத்துல வளர்ந்த பயிர்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாத்தையும் சிந்து கேட்டுடுறாங்க. இப்ப நம்ம அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட போய் சொன்னாலும், அவங்க நம்மள நம்பவே மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழிதான். அந்த பயிர் இருக்க இடத்துக்கு நாமளே போவோம். அந்த பயிருக்கு எதுவும் ஆகாம நாம அங்க காவல் காக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து அந்த நிலத்துக்கு போறாங்க. இந்த விளைஞ்ச பயிரெல்லாம் நாளைக்கு காலையில பார்க்கும்போது வாடி போயிருக்கணும். அதுக்கு நான் குடுத்த கெமிக்கல இந்த பயிர் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படின்ட்டு இசைக்கு அவங்க கூப்பிட்டு வந்த ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் சிந்து கேட்டுடுறாங்க. இதெல்லாம் நம்ம யார்கிட்டயாவது சொல்லணுமே அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி டாக்டர் கிட்டே நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு சிந்து சிவாவுக்கு கால் பண்ணி, டாக்டரே இங்கே விளைஞ்ச பயிர் எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்கு உங்கள் அம்மாவும் அந்த இசைக்கும் பிளான் பண்ணுறாங்க. நீ தான் ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சிந்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த பயிர்லலாம் இன்றைக்கி ஏதோ கெமிக்கலை தெளிச்சு விட போகிறாங்களா, அப்படி தெளிச்சு விட்டால் காலையில் அது எல்லாமே வாடி போயிடுமா, இதனால் ஆறுமுகம் மச்சானுக்கு பெரிய நஷ்டம் ஆகிடும், நீ தான் ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதும், சரி சிந்து நான் வர்றேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த நைட்டு ஃபுல்லாக காவல் காக்கிறதுக்காக அங்கே வர்றாங்க. அங்கே வந்ததும் நைட்டு அந்த ஆட்களும் அந்த கெமிக்கலை தெளிக்கிறதுக்காக வர்றாங்க. அங்கே வந்து தெளிக்க போகிறாங்க. அப்போ சிந்துவும் சிவாவும் முன்னாடி வந்துட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணிவிட்டு, அவங்க ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பிடிச்சி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. உடனேவும் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்டையும் சொல்கிறாங்க, பெரியம்மா இந்த நிலத்தெல்லாம் நாசமாக்குறதுக்கு பிளான் போட்டது யாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க பெரியம்மா. நல்ல வேலை சிந்து இதை எப்படியோ என்கிட்ட சொன்னதுனால நம்ம நிலத்தை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொன்னதும், யார் சிவா அப்படிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இதெல்லாம் பண்ணது எங்கள் அம்மாவும் இந்த இசைக்கியும் தான் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. இசைக்கியை பார்த்துட்டு, உனக்கு ஏன் இப்படியெல்லாம் புத்தி போகுது, இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டு சொத்தையே பாழாக்கணும்னு ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற அப்படின்ட்டு அழிச்சு இசைக்கிய அறையிறாங்க. அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு, மகா ஏன் மகா இப்படியெல்லாம் பண்ணுறேன், நீ அந்த இடத்த விற்கணும்னு சொல்லி நான் கேட்காதனால இப்போ இந்த வீட்டுக்கே நஷ்டம் உண்டாகிற மாதிரி இப்படி ஒரு காரியம் உன்னால் எப்படி மகா பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. மகா இருந்துக்கிட்டு, நான் பண்ணலக்கா அப்படின்னு சாதிக்கிறாங்க. இசைக்கு தான் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க்கா, ஏன் இசைக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா இருந்துட்டு இசைக்கு மேலே பள்ளி தூக்கி போட்டுடுறாங்க. உடனே இசைக்கு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.